ரீசெண்ட் டேஸாக நிறைய ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆட்டோ டிரைவரும் கேப் டிரைவரும் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க, டிமாண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற வீடியோ நியூஸ் சேனலில் நிறைய அதோட இதெல்லாம் எடுத்து போடுறாங்க, நம்ம பார்க்குறோம். இது போக பெரிய மன உளைச்சல் என்னென்னா, அதில் ரைட் பண்ணுற கஸ்டமரே பார்த்தீங்கன்னா, ஒரு மேடம் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, சில டிரைவர்ஸை செருப்பால் தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கை போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் வந்து எங்களோட வலி வேதனை என்னன்றது தெரியாது. ஒரு 1 hour மேக்ஸிமம் 45 minutes தான் நீங்கள் வந்து ரைட் பண்ணுறீங்க. அந்த 45 minutesக்கு அவங்க எங்களுக்கு கொடுக்குற ரைடு என்ன, அதுக்கு என்ன விலை வைக்கிறான், அதுக்கு எவ்வளோ ஃபியூல் கன்சப்ஷன் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியாது. நான் ஒரு ஆடியோ ஒன்று இந்த வீடியோவில் போட்டிருக்கேன், அந்த ஆடியோ கேட்டுட்டு வாங்க, இது நான் அப்புறமா பேசுகிறேன். லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினி ரைடுக்கு உங்களுக்கு per 5 kilometer உங்களுக்கு வந்து 13 rupees, ஓகேங்களா? ஸோ அந்த 5 kilometerக்கு மேலே நீங்கள் கிராஸ் பண்ணுற ஈச் கிலோமீட்டருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 rupees தான் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். 5 kilometersக்கு எவ்வளோ வரும்? 5 kilometer வரைக்கும் உங்களுக்கு வந்து 13.6 rupees. ஸோ அந்த 5 kilometer நீங்கள் கிராஸ் பண்ணுற ஒரு கிலோமீட்டருக்கு உங்களுக்கு வந்து 12.64 rupees உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும், ஓகேங்களா? சரி, 12.64 rupees இன்க்ரிமெண்ட் ஆகும். ரைட் டைம் சார்ஜ் மேடம்? ரைட் டைம் சார்ஜுங்களா? என்ன ரைட் டைம் சார்ஜ்னு தெரிஞ்சுக்கலாங்களா ராஜேஷ்? அங்கேருந்து இங்கே வருது இல்லை மேடம், அதுக்கு ரைட் டைம் சார்ஜ்னு ஒன்று போடுவீங்கல்ல? உங்களுக்கு பிக்கப் ட்ராப் ஓடிபி எங்கே என்டர் பண்ணிட்டு ட்ராப் எங்கே பண்ணுறீங்களோ அது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து பில்லு ஜென்ரேட் ஆகும். நீங்கள் பிக்கப் பண்ணுறதுக்கு போகிற லொக்கேஷன் வரைக்கும்லாம் உங்களுக்கு வந்து சார்ஜ் ஆகாது ராஜேஷ், ஓகேங்களா? கேட்கல மேடம், அது எனக்கு தெரியும் மேடம். ரைட் டைம் சார்ஜ்னு ஒன்று போடுவீங்களா மேடம்? வண்டி அங்கேருந்து இங்கே வரதுக்கு இவ்வளோ நிமிஷம் ஆகுதுல்ல, 1 மணி நேரம். இப்போ நான் ரைட் டைம் சார்ஜ்னு ஒன்று போடுவீங்கல்ல? அப்படிலாம் எதுவுமே இல்லை ராஜேஷ், ஓகேங்களா? ஸோ கிலோமீட்டர் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஜென்ரேட் ஆகும். உங்களுக்கு டைமிங் பேஸ் பண்ணிலாம் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகாது. ஸோ அவுட் ஸ்டேஷனுக்கும் ரெண்டலுக்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து டைமிங் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நார்மல் P2P உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க ராஜேஷ். இப்போ பீக் டைமில் நாங்கள் ஓட்டினா கூட இப்படி தான் வருமா? பீக் டைம்ஸ் உங்களுக்கு எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் தெரிஞ்சுக்கலாங்களா? நீங்கள் தான் மேடம் சொல்லணும். அதுவும் பீக் டைம்ஸ் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு இல்லை, உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலையா ராஜேஷ்? இது வந்து உங்களுக்கு பீக் டைம்ஸே இல்லை. இப்போ நீங்கள் வந்து இந்த ரைட் டைம் சார்ஜ்லாம் கிடையாது இனிமேல் ஓலால? ரைட் டைம் சார்ஜஸ்லாம் உங்களுக்கு வந்து இப்போ இல்லை, எப்பவுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. கிலோமீட்டருக்கு 13 ரூபாய்க்கும் கிலோமீட்டருக்கு 12 ரூபாய்க்கும் கார் ஓட்டணும். எங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதான் உங்களுக்கு வந்து எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும் ராஜேஷ், ஓகேங்களா? சரி மேடம். இதை தவிர்த்து உள்ளாந்து வேறு எந்த தகவல் தேவைப்படுதுங்களா உங்களுக்கு? ஒன்றும் வேணாம். எங்களோட ஆதங்கத்தை சொல்லட்டுமா? அதாவது 2013 ஆட்டோக்கு விலை நிர்ணயம் பண்ணாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. இன்னைக்கு 2013 பெட்ரோல் ரேட்டு பார்த்தீங்கன்னா 78 ரூபா, இல்லை 73 ரூபா. பெட்ரோல் 1 லிட்டருக்கு 73 ரூபா, டீசல் 1 லிட்டருக்கு 48 ரூபா. இன்னைக்கு 2013. இன்னைக்கு நம்ம இருக்கிறது வந்து 2025, ஆல்மோஸ்ட் வந்து 2026 வரப்போகுது. இன்னைக்கு சூழ்நிலையில 1 லிட்டரு டீசல் வந்து 100 ரூபா கிட்ட வந்துருச்சு, பெட்ரோல் 100 ரூபாயை தாண்டிடுச்சு, சரிங்களா? அதே மாதிரி டிராஃபிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னாலே அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுது. இன்னைக்கு சூழ்நிலையில் காலையில் பீக் ஹவர்ஸும் சரி, ஈவினிங் பீக் ஹவர்ஸும் சரி, ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் ½ hour மேலே தாங்க ஆகுது. அதுக்கு கம்மி எங்கேயுமே கிடையாது இன்னைக்கு சிட்டிக்குள்ள டிராஃபிக். இன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஓலாலையும் சரி, ஊபர்லையும் சரி, ராபிடோலையும் சரி, இன்னைக்கு 2025 இருக்கிறோம். டீசல் பெட்ரோல் 100 ரூபாய் தாண்டிடுச்சு. இன்னைக்கு ரேட்டு கிலோமீட்டருக்கு 12 ரூபா தான் கொடுக்குறான். அதுவும் ஒரு சில டைமில் 12 ரூபா வரதில்ல, 10 ரூபா வருது, 11 ரூபா வருது, 10 ரூபா கீழேயும் வருது. இன்னைக்கு பொழப்பு, எங்களோட பொழப்பு இப்படி தான் இருக்குது. 2013 டீசலும் பெட்ரோலும் இருந்த ரேட்டு வேற, இன்னைக்கு டீசலும் பெட்ரோலும் ரேட்டு இருக்கிற ரேட்டு வேற. ஆனால் இந்த கேபுக்கும் ஆட்டோக்கும் மட்டும் அந்த ரேட்டுன்றது மாறவே இல்லைங்க, அதோட கம்மியாக தான் போயிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி எக்ஸ்ட்ரா கேட்காம வண்டி ஓட்ட முடியும்? நீங்கள் சொல்லுங்களேன். ஒரு 20 கிலோமீட்டருக்கு ஓலாவில் எவ்வளோ போடுறாங்கன்னா 200 ரூபா போடுறாங்க. அந்த 20 கிலோமீட்டர் நான் டிராவல் பண்ணணும் அப்படின்னா நான் மேக்ஸிமம் 1.5 மணி நேரம் எடுத்துக்கும். இன்னைக்கு சூழ்நிலையில் பூந்தமல்லியிலேருந்து ஒரு ஐடி கம்பெனியாக எடுத்துக்கலாம், ஒரு டைட்டில் பார்க் வரணும் அப்படின்னா 1 hour 40 minutes காட்டுது, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுது. அந்த 20 கிலோமீட்டருக்கு 2 மணி நேரம் நான் டிராவல் பண்ணால் அவங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட் வெறும் 200 ரூபா. 20 ரூபா 20 ரூபா கூட இல்லை, 10 ரூபா கிலோமீட்டர் கணக்கு பண்ணி 20 கிலோமீட்டருக்கு 200 ரூபா போடுறான், சரிங்களா? அந்த 20 கிலோமீட்டருக்கு 1.25 மணி நேரம் டிராவலில் பெட்ரோலோ டீசலோ எவ்வளோ எடுக்கும்? உங்களுக்கெல்லாம் அந்த தற்போது நான் அசிங்கமாக திட்டிடக்கூடாதுன்றதை பார்த்து பேசிட்டு இருக்காங்க, அர்த்தத்தை விட்டுறக்கூடாதுன்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த டிரைவர்ஸை மட்டும் கொச்சப்படுத்தியே வீடியோ போடுறாங்க. ஒரு சில டிரைவர்ஸை செருப்பால் அடிக்கணும், அப்புறம் நீ ஏன் வண்டி ஓட்டுற, போய் பிச்சை எடு, இதையும் தாண்டி ஃபேமிலிலாம் வந்து பேசுகிறாங்க. நிறைய ஆடியோலாம் கேட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் எங்கே தப்பு நடக்குது, எதனால நான் கேட்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கேட்டால்
ஒரு சில கஸ்டமர் வந்து 100 ரூபா கேட்குற இடத்துல 200 ரூபாய் 250 ரூபாய் கொடுத்துட்டு போற ரெடியா இருக்காங்க, கொடுத்துட்டு போறாங்க. நிறைய கஸ்டமர் ஒரு நாளைக்கு 4-5 கஸ்டமர் அந்த மாதிரி ஃபேஸ் பண்றோம், பாக்குறோம். அவங்களுக்கு அந்த சூழ்நிலைனா என்னன்னு தெரியும், கார்னா என்னன்னு தெரியும், டீசல்னா என்னன்னு தெரியும், ஃபியூல்னா என்னன்னு தெரியும். அது ஒரு 5 கிலோமீட்டர் போறோம் அப்படின்னா ஃபியூல் எவ்வளவு குறையும் அப்படின்றது தெரியும். இதெல்லாம் எதுவுமே தெரியாத தற்கூரிஸ் மட்டும்தான் இந்த மாதிரி ஏசி ரூம்ல ஏசியை போட்டுக்கிட்டு வீட்டில் உட்காந்து வீடியோ போடுற தற்கூரிங்க. உங்களுக்குலாம் என்னதான் நாங்கள் கதர்னாலும் எங்களோட வழி உங்களுக்கு புரியாது. வீடியோ மட்டும் தான் உங்களுக்கு போட தெரியும், பார்க்க தெரியும். அதனால எங்களோட வைத்தறிச்சலை கொட்டிக்காதீங்க, அவ்வளோதான் நாங்களாம் சொல்லுவோம்.